கண்ணதாசனின் வாழ்க்கை தத்துவங்கள். எதை விரும்புகிறாயோ அதை ஒரு கட்டத்தில் வெறுப்பாய், எதை வெறுக்கிறாயோ அதை ஒரு கட்டத்தில் விரும்புவாய். ஆசனத்தில் உட்கார்ந்தாலும் தரையில் உட்கார்ந்தாலும் இரண்டும் இறைவன் கொடுத்ததே. சந்தர்ப்பம் கிடைப்பதால் திறமையற்றவன் உயர்ந்து விடுவதும் உண்டு, அது கிடைக்காததால் திறமை உள்ளவன் இடம் தெரியாமல் போவதும் உண்டு. நாம் ஒன்றுமே இல்லை என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்குத்தான் ஆண்டவனை தவிர ஒன்றுமே இல்லை என்ற தெளிவு வரும். நிம்மதி என்பது பிறர் கொடுப்பது அல்ல, நாமே ஏற்படுத்திக் கொள்வதுதான். ஆறு கிழக்கு நோக்கித்தான் போகும் என்றால் மேற்கே நோக்கி போகிறவன் எதிர்நீச்சல் போட்டுத்தான் ஆக வேண்டும். ஆண்டவன் கருணை வைத்து விட்டால் யாருக்கு அள்ளி கொடுப்பான் என்று யார் சொல்ல முடியும்? போவதைக் கண்டு கலங்காமல், வருவதைக் கண்டு மயங்காமல், பயந்து பயந்து நடுங்காமல், கோபத்தினாலே குதிக்காமல் இருக்கிறானோ அந்த மனிதன்தான் உறுதியான அறிவு வாய்ந்தவன். நீ நல்ல தொழிலாளியாக இருந்தால் மோசமான முதலாளி கூட உன்னிடம் அன்பு காட்டுகிறான், கருணை காட்டுகிறான். இந்த வாழ்க்கையில் கசப்பையே இனிப்பாக்கிக் கொள்ளுங்கள், இருட்டையே வெளிச்சமாக்கிக் கொள்ளுங்கள், நஷ்டத்தையே லாபமாக்கிக் கொள்ளுங்கள். எது நேர்ந்தாலும் கவலைப்படாதீர்கள். அன்பு என்பது ஒரு வழிப்பாதை அல்ல, கொடுக்கலாம் வாங்கக்கூடாது என்பதற்கு. துன்பங்களை தூசுகள் ஆக்கிவிட வேண்டும், அப்போது விசாலமான இதயம் பிறக்கும், வெளிச்சம் மிகுந்த உலகம் தோன்றும், அழகு மிகுந்த வாழ்வு அமையும். ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு. எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெறுகின்றனவோ அப்போது இறைவன் உனக்கு அனுமதி அளித்து விட்டான் என்று பொருள். ஒன்று தவிர்க்க முடியாது என்னும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் எப்படியாவது வந்துதானே தீர வேண்டும். நன்றி, வணக்கம்.